Welcome to the channel Techo Talk. இன்னைக்கு வந்து நம்ம inverted star pyramid எப்படி print பண்ணலாம்னு பார்க்கலாம். நார்மல் ஸ்டார் pyramid வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து தெரியணும்னா சேனல்ல இருக்க வீடியோல போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இன்வெர்டட் அதே இது வந்து இன்வெர்டட்ல எப்படி print பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஜேங்கிற வேரியபிள் வந்து நான் காலம்ஸை இண்டிகேட் பண்ணுறேன். ஐங்கிற வேரியபிள் வந்து ரோஸ் இண்டெக்ஸ் பண்ணுறேன். இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 7மே பிரிண்ட் ஆகணும். செகண்ட் ரோவில் வந்து ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகுது. தேர்ட் ரோவில் வந்து 2 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும். ஃபோர்த் ரோவில் வந்து 3 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதை வந்து நம்ம இங்கே நோட் பண்ணலாம். ஸோ I = 2, I = 3, அதுக்கப்புறம் I = 4 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். 4னா ஒன்றும் இல்லை, which is n. கரெக்டா? ஸோ n வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்போ I = 1ங்கும் போது எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும்? நோ ஸ்பேஸ், ஸ்பேஸே பிரிண்ட் ஆகக்கூடாது. கரெக்டா? I = 1க்கு எனக்கு ஸ்பேஸே பிரிண்ட் ஆகும். I = 2க்கும் போது எனக்கு ஒரே ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும். ஜேயோட வேல்யூ வந்து 1. ஓகே. I = 3ங்கும் போது ஜேயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1, 2. ஓகேவா? அப்புறம் I = 4ங்கும் போது ஜேயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஓகே. ஸோ இதே வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா 3க்கு பதிலாக 3 வரைக்கும் இருக்கும். ஜேயோட வேல்யூ 1, 2, 3 வரைக்கும் இருக்குது. ஸோ 3க்கு பதிலாக நம்ம எழுதலாம், என்ன எழுதலாம்? I வந்து 4, அப்போ I - 1ன்னு எழுதலாம். அதே மாதிரி 2க்கு பதிலாக இங்கேயும் I - 1ன்னு எழுதலாம். ஏன்னா 3 இருக்கு, I 3 - 1 2. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா I - 1ன்னு எழுதலாம். கரெக்டா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜேயோட வேல்யூ வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1ல இருந்து I - 1 வரைக்கும் எனக்கு ஜேயோட வேல்யூ வந்து ரன் ஆகும். ஜேயோட வேல்யூக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்றோம்? ஸ்பேஸ் பிரிண்ட் பண்றோம். ஓகே. ஸோ இந்த லாஜிக்கை வந்து நான் கோட் பண்றேன் ஃபர்ஸ்ட். n = 4 இருக்கு. ஐயோட வேல்யூ வந்து 1ல இருந்து I <n வரைக்கும் ரன் ஆகணும். I++. ஏன்னா 1, 2, 3, 4 இல்லையா, 4 ரோஸ் பிரிண்ட் பண்ணணும். ஸோ எனக்கு 4 ரோஸ்க்கு நான் 4 லூப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உள்ள இன்சைடில் ஜே ரன் பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண லாஜிக் படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகக்கூடாது. கரெக்டா? n = 4ல எதுவுமே இருக்காது. I = 2ங்கும் போது I = 1ங்கில் எதுவுமே இருக்காது. I = 2ங்கும் போது எனக்கு I - 1 வரைக்கும் இருக்கு. I = 3 எல்லாமே வந்து 1ல இருந்து I - 1 வரைக்கும் ரன் ஆகுது. ஸோ அந்த லாஜிக்கை தான் நம்ம இப்போ இதில் எழுத போகிறோம். ஃபார் int j = எல்லாமே 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. j < I - 1 வரைக்கும் நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும்? ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும். ஸோ எனக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து தெரியாது இப்போ அவுட்புட்டில். அதனால நான் வந்து இப்போ ஒரு ஸ்பேஸ்க்கு பதிலாக ஒரு கொஸ்டின் மார்க் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே. கொஸ்டின் மார்க் பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே. ஸ்டிமரோட பிரிண்ட் கொஸ்டின் மார்க் பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது பிரிண்ட் ஆகி முடிச்சிடும். ஃபர்ஸ்ட் லைன் இப்போ I = 1னா ஃபர்ஸ்ட் ரோவில் எனக்கு வந்து எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஏன்னா I = 1ங்கும் போது j < I - 1ங்கும் போது சாட்டிஸ்ஃபை ஆகாது, உள்ள பிரிண்ட் ஆகுது. செகண்ட் ரோங்கும் போது எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். 2ங்கும் போது எனக்கு பிரிண்ட் ஆகும். 1 டைம் பிரிண்ட் ஆகும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும்போது எனக்கு செகண்ட் ரோக்கு பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் ரோக்கு வந்து எனக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும். ஸோ அதனால நம்ம வந்து இங்கே println கொடுக்குறோம். system.out.println. ஓகே. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இங்கே பாருங்க பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலை. செகண்ட் ரோவில் ஒரு கொஸ்டின் மார்க், தேர்ட் ரோவில் வந்து 2 கொஸ்டின் மார்க்ஸ், இதில் இது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு கொஸ்டின் மார்க் பிரிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். கரெக்டா? ஸோ அந்த லாஜிக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டார் வந்து I = 1ங்கும் போது எனக்கு ஸ்டார் வந்து 7 பிரிண்ட் ஆகணும் இல்லையா. அதே மாதிரி I = 2ங்கும் போது 5 பிரிண்ட் ஆயிருக்குது. I = 3ங்கும் போது 3 பிரிண்ட் ஆயிருக்கு. 4ங்கும் போது 1 பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ நான் இப்போ இந்த 5ங்கிறத நான் I வச்சு டிரைவ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அதே மாதிரி இங்கே 7ங்கிறதும் I வச்சு டிரைவ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ இப்போ இந்த 7ங்கிறத பார்க்கும்போது எனக்கு 7 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ என்னோட வேல்யூ இங்கே 4 இருக்கு. ஸோ 4ல இருந்து நம்ம 7 எப்படி எழுதலாம்? ஆக்சுவலா I கூட ரிலேட் பண்ணி எழுதணும். I கூட ரிலேட் பண்ணி 7 எழுதணும்னா எப்படி எழுத முடியும்? 8 - 1. கரெக்டா? ஸோ 8 - 1 என்னது? 7 ஆயுது. ஸோ 8 - 1 = 7. கரெக்டா? ஸோ
ஸோ இப்போ நான் 8ங்கிறத முதல்ல ஜென்ரலைஸ் பண்ணுவோம். 8ங்கிறது என்னன்னா நம்மளுக்கு இப்போ நம்பராக இருக்கு இல்லையா, ஸோ அதை ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்கு என்னோட வேல்யூ பாருங்க 4. ஸோ 4 × 2 தான் 8 இல்லையா, ஸோ அதனால நான் இதை வந்து 2n எழுதிக்கலாம். 2n - 1 போட்டேன்னா எனக்கு 7 வரும். அதே மாதிரி இங்கே பாருங்க 2n மைனஸ் எவ்வளோ பண்ணால் எனக்கு வந்து ஸ்டார் வந்து 5 வரும். 2n மைனஸ் ஈக்குவல் டு 5 வரணும். ஸோ 2n மைனஸ் 2 × 4 8. 8 மைனஸ் 3. 2n மைனஸ் 3னா எனக்கு 5 வரும். அதே மாதிரி 2n மைனஸ் 5னா எனக்கு வந்து 3 கிடைக்கும். 8 மைனஸ் 5 3. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க 2n மைனஸ் 7னா எனக்கு 1 கிடைக்கும். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1 3 5 7 இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நம்ம ஜென்ரலைஸ்டாக எழுதணும். ஓகே, ஸோ 1 வந்து நம்ம வந்து எப்படி எழுதலாம், இந்த 1 வந்து பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ, ஓகே, ப்ளஸ் 0. ஐயோட வேல்யூ என்ன 1. 1 + 0 வந்து 1. இங்கே பாருங்க 2 இருக்கு, 3 இருக்கு. அப்போ இங்கே ஐயோட வேல்யூ ப்ளஸ் 1 எழுதுனேன்னா எனக்கு வந்து 2 + 1 3 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்கு, ஐயோட வேல்யூ என்ன 3. அப்போ ஐ வேல்யூ ப்ளஸ் 2 போட்டோன்னா எனக்கு வந்து கரெக்டாக 3 வரும். 5 ஐ + 2 வந்து 3 + 2 5 வந்துடும். இங்கே வந்து ஐயோட வேல்யூ ப்ளஸ் 3. அப்போ இதுவும் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இங்கே பாருங்க 0 1 2 3 இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 0 1 2 3யும் நம்ம வந்து ஜென்ரிக்காக எழுதணும். ஸோ அப்போ இந்த 0வை வந்து நம்ம இந்த 1 இந்த 2 எல்லாமே வந்து i - 1 எழுதலாமா? ஸோ அப்போ இங்கே வந்து உள்ள i - 1. இந்த 1 2 3 பாருங்க i - 1. 2க்கு பதிலாக i - 1. அதே மாதிரி இங்கேயும் i - 1. ஓகே, ஸோ இப்போ இந்த 2n மைனஸ் i + i - 1 இருக்கு. ஸோ i + iங்கும் போது என்ன ஆயிரும், இட் இஸ் 2iயா. அப்போ 2i i + i வந்து 2i - 1. ஸோ இப்போ இந்த 2n மைனஸ் ஆஃப் 2i - 1 நம்ம எப்படி எழுதிடலான்னு பார்க்கலாம். இட் இஸ் ஈக்குவல் டு 2n மைனஸ் 2i, அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா, ப்ளஸ் 1 ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ இதை வந்து 2n - 2i வந்து 2வை காமனாக வெளியில் எடுத்தோம்னா n மைனஸ் i + 1 ஆகிடும். கரெக்டா? 2 × n மைனஸ் i + 1. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜென்ரலான ஃபார்முலா. இதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுதான்னு பார்த்தா போதும். ஸோ 2n - i என்ன, என்னோட வேல்யூ வந்து 4. 4 மைனஸ் i, 4 - 1 வந்து 3. 3 × 2 வந்து 6. 6 + 1 வந்து 7. ஓகே, ஸோ 7 வந்திருக்கு. அதே ஃபார்முலா இங்கேயும் போட்டு பாருங்க. அப்போ இங்கே வந்து 2 × n மைனஸ் i + 1. கரெக்டா? ஸோ இப்போ இங்கே ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. அப்போ என்னோட வேல்யூ 8. 8 மைனஸ் என்னோட வேல்யூ 4. 4 மைனஸ் 2. 4 மைனஸ் 2ங்கும் போது என்ன ஆகும், 2 ஆகும். 2 2s are 4. 4 + 1 5. ஸோ இதுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும். இங்கே வந்து 2 × n மைனஸ் i, என்னோட வேல்யூ வந்து 4. 4 மைனஸ் 3 வந்து 1. அப்போ என்ன ஆகிடும், இங்கே டேரெக்டாக நான் அந்த வேல்யூ எழுதுறேன். என்னோட வேல்யூ வந்து 4. 4 மைனஸ் i வந்து 4 மைனஸ் 3 வந்து 1. அப்புறம் ப்ளஸ் 1. அப்போ 2 + 1 வந்து 3 ஆகிடும். இங்கேயும் அதே போடுங்க. அப்போ 2 × n மைனஸ் i. n மைனஸ் iனா என்ன ஆகிடும், என்னோட வேல்யூ 4, ஐயோட வேல்யூ 4. அப்போ 0 ஆகிடும். ப்ளஸ் 1ங்கும் போது எனக்கு ஈக்குவல் டு 1 வரும். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம வந்து இந்த வேல்யூவை இந்த ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ணிட்டோம். ஸோ இதை தான் வந்து நான் வந்து 2 × n மைனஸ் i + 1 தான் வந்து நான் வந்து அங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து எங்கேருந்து ஐயோட வேல்யூ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். கரெக்டாக? ஸோ இப்போ ஐயோட வேல்யூ மீன்ஸ் ஜேயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. எது வரைக்கும் முடியுது, 7 ஸ்டார்ஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே எனக்கு 2 × n மைனஸ் i + 1 தான் என்னோட கண்டிஷன். ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ கோட் பண்ண போகிறோம். இப்போ இந்த println பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார் int j is equal to 1, j less than equal to 2 × n, 2 × n minus i, 2 × n minus i plus 1. ஓகே, அதுக்கப்புறம் j plus plus.
n வந்து ஸ்மால் n இல்லையா, ஸோ ஸ்மால் n அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பிரிண்ட் பண்ணுறேன்னா ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும், ஏன்னா எனக்கு ஸ்டார் தானே பிரிண்ட் ஆகணும், அதனால ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார் லூப் முடிச்ச பின்னாடி தான் நம்ம வந்து நியூ லைனுக்கு போகணும். ஸோ அது போட்டாச்சு, ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பிரிண்ட் ஆயிருக்கா? இப்போ இந்த கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம எடுத்து விட்டா போதும். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் மார்க் எடுத்து விட்டு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டோன்னா பிரிண்ட் ஆகிடும். வேல்யூ கொடுக்குறேன்னு வைங்க, 10 கொடுக்குறேன், 10 கொடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஆயிருக்கா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் வந்து இன்வெர்ட்டட் ஸ்டார் பிரமிட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.